சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதிரடி கைதான திமுக தலைவர் ஸ்டாலின். தலைகுனிந்த தமிழகம். கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் மொத்த கடன் 5.70 லட்சம் கோடி இருந்தது. ஆனால் தற்போது அது 9.25 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு மட்டுமே சுமார் 3.59 லட்சம் கோடி தமிழகத்தின் கடன் அதிகரிச்சிருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு படிப்படியாக கடனை குறைப்போம் என சொன்னாங்க. தமிழகத்தில் கடனில் மூழ்கடித்து விட்டது இந்த திராவிட ஆட்சி என்பது தற்போது வெட்ட வெளிச்சமாகியிருக்கு. கடந்த 2024 கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் மொத்த மக்கள் தொகை 7.7 கோடி. மாநிலத்தில் சராசரியாக குடும்பத்திற்கு 3 அல்லது 4 நபர் இருக்காங்க. அதன் அடிப்படையில் தோராயமாக தமிழகத்தில் 2.2 கோடி குடும்பங்கள் இருக்காங்க. அந்த வகையில் தமிழகத்தில் மொத்த கடன் தொகை 9.29 லட்சம் கோடிய குடும்பங்களின் எண்ணிக்கையை வகுத்தா தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் சுமார் 4.22 லட்சம் கடன் சுமை இருக்குது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கடன் சுமை ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. மேலும் மத்திய அரசு போதுமான நிதி தரவில்லை என தொடர்ந்து குற்றம் சாட்டி வரும் திமுக அரசு அதன் தவறான நிதி நிர்வாக திறனால் தமிழகத்திற்கு நிதி பற்றாக்குறைக்கு உள்ளாக்கியிருக்கு என்பதை மூடி மறைக்கிறாங்க. தன்னுடைய தவறிலிருந்து தப்பித்து கொள்ளவே நிதி தொடர்ந்து மத்திய அரசு மீது குற்றம் சுமத்தி தமிழக மக்களை ஏமாற்றி வருகிறது திமுக அரசு. கடந்த 4.5 ஆண்டு திமுக ஆட்சியில் தமிழகத்தின் வளர்ச்சியை விட தமிழகத்தின் கடன் தொகை தான் தொடர்ந்து அதிகரித்து வருது. ஒரு அமைச்சரும் தொடர்ந்து ஊழல் தான் செய்து கொண்டு வருகிறார்களே தவிர திராவிட மாடல் ஆட்சி, திராவிட ஆட்சி என சொல்வதெல்லாம் பொய். ஒன்றுமே தற்போது வரை நடைபெறவில்லை. மக்களை ஏமாற்றியது மட்டுமே மிச்சம். தமிழக மக்களை மு.க. ஸ்டாலின் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என சூளுறுத்தி வரும் நிலையில் அவருடைய தலைமையின் கீழ் நடக்கும் திமுக ஆட்சியின் தவறான நிர்வாகத்தால் ஒவ்வொரு தமிழனும் கடன்காரன் என்கிற பட்டத்துடன் தமிழகத்தை கடனில் மூழ்கடித்து இனி திமுக ஆட்சியில் தலை நிற்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கடன்கார மாநிலமாக தமிழக மாநிலத்தை ஆக்கி வைத்திருக்கிறார் மு.க. தலைவர் ஸ்டாலின். மேலும் அதிமுக ஆட்சியில் இதுபோன்று இல்லை எனவும் தொடர்ந்து கடன்கள் குறைக்கப்பட்டது எனவும் திமுக ஆட்சியில்தான் கொள்ளை, ஊழல் போன்ற அனைத்தும் நடைபெறுகிறது என தற்போது தகவலும் வெளிவந்த வண்ணம் உள்ளது. இதனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செய்த ஊழல் வெளிவந்தால் கண்டிப்பாக அவர் கைது செய்து சிறைக்கு அடைக்கப்படுவார் என்கின்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது.